ஹலோ கைஸ், முடியல, என்னால முடியல. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதை சரி பண்ணவே நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால தான் ஒரு 2-3 நாள் தலைமறைவாயிட்டேன். ஸோ வெப்சைட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இஷ்யூஸ் எல்லாம் சரியா இருக்கும். வேற இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிடுவோம். ஆப் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க, அதில் பை பண்ணாதீங்க. சொன்னதுக்கு அப்புறம் பை பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நாளைக்கு ஒரு மேரத்தான் போட போறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு மேரத்தான் போட போறோம், சரியா? ஸோ இதுதான் பிளானு. வெள்ளிக்கிழமை நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 9ல இருந்து ஒரு 11:30 வரைக்கும், வேண்டாம் ஒரு 8:30 நாளைக்கும் 8:30. வெள்ளிக்கிழமை, நாளை வெள்ளிக்கிழமைன்னு, வெள்ளிக்கிழமை 8:30, சனிக்கிழமையும் 8:30. ஸோ 2 நாள் மேரத்தான் இருக்கு. ஃப்ரைடேயும் கிரிட்டிக்கல் ரீசனிங் மேரத்தான், சாட்டர்டேயும் கிரிட்டிக்கல் ரீசனிங் மேரத்தான். சரி, ஸோ 2 டேஸுமே கிரிட்டிக்கல் ரீசனிங் மேரத்தான் தான் இருக்கு. ஸோ 2 நாளுமே நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டே அசம்ஷன் ஃபுல்லா படிக்க போறோம். அசம்ஷன் ரிலேட்டடா உங்களுக்கு எந்த கொஸ்டின் இருந்தாலும் டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ எனக்கு அனுப்புங்க. நாளை கிளாஸ் அதை பார்த்துருவோம். பேசிக்ல இருந்து பேசிக் டு அட்வான்ஸ், A to Z அசம்ஷன், A to Z கம்ப்ளீட்டா அதை கவர் பண்ண போறோம். உங்களுக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் ரீட் பண்ண தெரிஞ்சா போதும், டீச் பண்ணிடலாம். ஸோ அசம்ஷன் கம்ப்ளீட்டா படிக்கணும்னா மறக்காம வந்துருங்க. அதே மாதிரி சாட்டர்டே நாம இன்ஃபரன்ஸ் படிக்க போறோம், சரியா? ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சது இல்லைன்னா பயப்படாதீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் ரொம்ப பயமா இருக்கும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அழகா படிச்சிடலாம். ஸ்கோரிங் பாட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங் அடிச்சு தூக்க வேண்டிய பாட்டு. ஸோ கண்டிப்பா நல்லா சிறப்பா தரமா பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம கிரிட்டிக்கல் ரீசனிங்கான அட்வான்ஸ்டு கோர்ஸ் போட்டிருக்கோம் வெப்சைட்ல, யூஸ் பண்ணிக்கோங்க. SBI கிளர்க்குக்கான கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. மெயின் ரீசன் டிலேக்கு என்னால் 2-3 டேஸ் வர முடியாத காரணம் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு பார்த்துக்கிடுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். அப்படின்னா தான் எனக்கு அடுத்த வேலைகள் பார்க்க முடியும். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் டெடிகேட்டடா வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால என்னால் எங்கிட்டுமே அசைய முடியல. ஃபுல்லி டைம் அதுக்கு தான் போட்டுட்டு இருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அது நல்லா வருதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால தான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோ இஷ்யூஸ். படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம டீம் கண்டினியூவா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நாளைக்கு வந்துருங்க, நாளை கழிச்சு வந்துருங்க. அசம்ஷன் எதுவுமே தெரியலனாலும் வாங்க, நல்லா தெரிஞ்சிச்சுனாலும் வாங்க. 100% உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம், சரியா? தேங்க்யூ.